வணக்கம் நண்பர்களே, உங்களை அன்போடு இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நீங்க செலவு பண்ற இந்த நேரம் கண்டிப்பா வீண் போகாதுன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க. உங்க நண்பர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்ட அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு உங்க நாள். அத உங்க வசப்படுத்த நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க. நேத்து என்ன ஆச்சு, நாளைக்கு என்ன ஆகுமோன்னு கவலைப்பட்டு நம்ம எத்தனை இன்றுகளை வீணடிச்சிருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, நேத்து முடிஞ்சு போன கதை, நாளைங்கிறது இன்னும் வராத புதிர். நம்ம கையில இருக்கிற ஒரே விஷயம் இந்த நிமிஷம், இந்த நாள் மட்டும்தான். அதனால இன்னைக்கு ஒரு முடிவெடுப்போம். இன்று என்னுடைய நாள், அதை நான் முழுசா வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்கலாம். வாழ்க்கையில பெரிய பெரிய சந்தோஷங்கள் வரும்போதுதான் கொண்டாடணும்னு இல்ல, ஒவ்வொரு சின்ன நொடியையும் ரசிச்சு வாழ பழகிக்கலாம். காலையில உதிக்கிற சூரியன், சூடா ஒரு கப் காஃபி, பிடிச்ச பாட்டு கேட்கறதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் உண்மையான சந்தோஷம் ஒளிஞ்சிருக்கு. ஆனா இது சொல்றதுக்கு சுலபம், செய்யறதுக்கு கஷ்டம்னு தோணுதா? நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. கிடைக்காத ப்ரொமோஷன், அப்ரூவ் ஆகாத லோன்னு, கிடைக்காத விஷயங்களையே நினைச்சு டென்ஷன் ஆகி கண் முன்னாடி இருக்கிற நல்ல வாய்ப்புகளை கூட கவனிக்காம விட்டுடுறாங்க. நம்ம கண்கள் திறந்து பார்த்தாலும் மனசு சில சமயம் மூடிக்கொள்ளும். அந்த மாதிரி இல்லாம இருக்கிற வாழ்க்கையை ரசிக்கணும். ஒருவேளை நீங்க வாடகை வீட்டுல இருக்கலாம், ஆனா அதை ஒரு அரண்மனையா நினைச்சு பாருங்க. அங்க நிஜமாவே மகிழ்ச்சி தங்கும். நம்ம பார்வை மாறினா நம்ம பார்க்கிற காட்சியும் மாறும். இப்போ ஒரு சின்ன உதாரணம். காலையில எழுந்ததும் உங்க வீட்டு வேலை செய்யறவங்க ஃபோன் பண்ணி, அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே டென்ஷன் ஆகி, ஐயோ இன்னைக்கு நாள் போச்சுன்னு நினைக்காம கொஞ்சம் மாத்தி யோசிங்க. சரி, இன்னைக்கு நானே எல்லா வேலையும் செய்யலாம், பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டே சமைக்கலாம், வீட்டை அழகா அடுக்கலாம் நினைச்சு பாருங்க. கஷ்டமா தெரிஞ்ச ஒரு வேலை உங்களுக்கு பிடிச்ச ஒரு அனுபவமா மாறிடும். வாழ்க்கைங்கிறது ஏரிக்கரையில இருக்கிற நாணல் மாதிரிதான். சூழலுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சும் நிமிர்ந்தும் வாழ கத்துக்கிட்டா நம்ம நிகழ்காலம் கண்டிப்பா ஒரு பொற்காலம்தான். பிரச்சனைகள் வராம இருக்காது. சின்னதோ பெருசோ எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஆனா அந்த பிரச்சனைகளை ஒரு எதிரியா பார்க்காம ஒரு அனுபவமா பாருங்க. இன்னைக்கு நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு சவாலும் நாளைக்கும் உங்களுக்கு வழிகாட்டும். நம்ம வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். போன வாய்ப்பு கூட திரும்ப கிடைக்கலாம், ஆனா கடந்து போன காலம் ஒரு நொடி கூட திரும்ப வரவே வராது. அதனாலதான் ஒவ்வொரு காலகட்டத்தையும் அதுக்கேத்த மாதிரி வாழணும். குழந்தை பருவம்னா நல்லா விளையாடணும். இளம் வயதுங்கிறது நம்ம வாழ்க்கையோட மிக முக்கியமான திருப்பு முனை பருவம். இந்த வயசுலதான் நல்லா படிக்கணும், புது விஷயங்களை கத்துக்கணும், நம்ம எதிர்காலத்துக்கான ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்கணும். இந்த நேரத்துல சோம்பலுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்க கூடாது. அதுக்கு ஒரு பெரிய நோ என்ட்ரி போர்டு மாட்டிடணும். அடுத்து திருமண வாழ்க்கை, வேலைன்னு பல பொறுப்புகள் வரும். அங்கேயும் சவால்கள் இருக்கும். ஆனா துவண்டு போகாம விடாமுயற்சியோட போராடணும். வயசான காலத்துல உடம்புல சில மாற்றங்கள் வரலாம். முன்ன மாதிரி ஓடி ஆடி வேலை செய்ய முடியாம போகலாம். அதை ஏத்துக்கிற பக்குவம் வேணும். சரி, வயசாயிடுச்சு, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம்தானு நமக்கு நாமே தட்டி கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளையும் தொடங்கணும். ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு அழகு இருக்கு. அதை உணர்ந்து வாழ்றதுலதான் வாழ்க்கையோட வெற்றியே இருக்கு. கடைசியா ஒண்ணுதான், இந்த நாள்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரம். அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. மனசுக்குள்ள நெகட்டிவ் எண்ணங்கள் வரதுக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்பவும் பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருங்க. வாழ்க்கைய ஒரு கொண்டாட்டமா பாருங்க. அப்படி நீங்க வாழ்க்கைய ரசிச்சு கொண்டாடுனா, ஒரு நாள்ல இருக்கிற 24 மணி நேரமும், அதாவது 1440 நிமிடங்களும் நமக்கு வசந்தம் வீசும் ஒரு பொன்னாள் தான். வாழ்க்கைய ரசிச்சு வாழுங்க. அது ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு புது புது அதிசயங்களை காட்டும். ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.